வணக்கம் மக்களே. என்ன மக்களே, நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பார்த்திருந்திருப்பீங்க. நேத்துக்கான எபிசோட்ல நம்ம துஷார் அவர்கள் வீட்டுக்குள்ள போயிட்டு அரோராக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்திருப்பாப்ல. அரோராக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம அரோராக்கு நல்ல ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் வரை எடுத்து கொடுத்திருப்பாப்ல. ஓகேவா? அது மூலமா கண்டிப்பா அரோராக்கான ஓட்டுகள் நேத்து நைட் எகிரி இருக்கும். இதுல நம்ம தனிப்பட்ட முறையில் சேனல் வேற பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நேத்து வந்து எபிசோட் முடிஞ்ச உடனே அபிஷியல் ஓட் லிஸ்ட் வந்து ஓபன் ஆச்சு. ஓகேவா? அபிஷியல் ஓட் லிஸ்ட் ஓபன் ஆன அடுத்த செகண்டே இந்த மிஸ்டு கால் போடுவாங்கல்ல, அந்த ஆப்ஷன் வந்து அரோராக்கு மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. மற்றபடி வேற யாருக்குமே ஒர்க் ஆகல. இப்போ முக்கியமா திவ்யாக்கெல்லாம் ஒர்க்கே ஆகல. சபரிக்கு லைட்டா ஒர்க் ஆச்சு, விக்கல் சிக்கரமுக்கு லைட்டா ஒர்க் ஆச்சு. அரோராக்கு மட்டும் இப்போ வரதுக்கு ரொம்ப ஸ்டெபிளா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில் டீமை பொறுத்தவரைக்கு அரோராக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நேத்து துஷார் வீட்டுக்குள்ள போயிட்டு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காப்ல. அப்ப மத்த 3 பேருக்கு சப்போர்ட் வேணும்ல, ஏன்னா அந்த 3 பேரும் ஒரு வகையில கொஞ்சம் லோவா இருக்காங்க. அப்ப அந்த 3 பேருக்கும் சப்போர்ட் வேணும்ல. அதனால இன்னைக்கு வீட்டுக்குள்ள மொத்தம் ஒரு 4 பேர் அனுப்புறாங்க போல. அந்த 4 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா கனி, எஃப்ஜே, ஆதிரே, சுபிக்ஷா, இந்த 4 பேர் இன்னைக்கு வீட்டுக்குள்ள போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர் இன்னைக்கு வீட்டுக்குள்ள போனாங்கன்னா கண்டிப்பா மத்த 3 பேருக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கொடுத்து ஆகணும் ப்ரோ. ரொம்ப அன்ஃபேரா போயிட்டு இருக்கு ப்ரோ. இந்த அரோரா பொண்ணுக்கு மட்டும் நிறைய ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க, நிறைய சிறப்பு சலுகைகள். அந்த பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்குள்ள என்ன வேணா பண்ணலாம், அதை தட்டியே கேட்க மாட்டேங்காங்க. ஆனா மத்தபடி வேற யாராச்சும் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்கள தூக்கி போட்டு அடிச்சிடுறது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு மட்டும் நல்ல ஸ்பேஸை கொடுத்து அந்த பொண்ணுக்கு மட்டும் சேனல் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த 4 பேராச்சும் வீட்டுக்குள்ள போயிட்டு மற்ற 3 பேருக்கும் சப்போர்ட் கொடுப்பாங்க நான் நம்புறேன். ஏன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க ப்ரோ. கண்ணியை பொறுத்தவரைக்கு சபரிக்கு தான் சப்போர்ட் கொடுப்பாங்க. எஃப்ஜே பொறுத்தவரைக்கு சபரிக்கு தான் சப்போர்ட் கொடுப்பாப்ல. ஆதிரை பொறுத்தவரைக்கு திவ்யாக்கு சப்போர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கார் டாஸ்க் அப்பெல்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க, வெளியே வந்து பயங்கரமா ஸ்டோரி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால கண்டிப்பா நம்ம ஆதிரை பொறுத்தவரைக்கு திவ்யாக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. அடுத்த சுபிக்ஷாவை பொறுத்தவரைக்கு விக்கல் சிக்கரமுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுல எனக்கு தெரிஞ்சு திவ்யாக்கும் விக்கல் சிக்கரமுக்கும் கண்டிப்பா சப்போர்ட் வேணும். இந்த 2 பேருமே கொஞ்சம் லோவா தான் இருக்காங்க. நான் கவனிச்சதுக்கு இந்த 2 பேரும் கொஞ்சம் லோவா தான் இருக்காங்க. சபரியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை ப்ரோ. ஏன்னா அவர் வந்து சேனல் ப்ராடக்ட். ஓகேவா? அவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காப்ல, ஆமா நான் சேனல் ப்ராடக்ட் தான், என்ன வந்து சேனல் தான் காப்பாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காப்ல. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லை. ஓகே, அவர் ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருக்காப்ல. சப்போர்ட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி கண்டிப்பா சேனல் வந்து ஏதோ ஒரு வகையில காப்பாத்தி கண்டிப்பா ஸ்டேஜ் கூட்டு வந்துருவாங்க. பட் மத்த எல்லாருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் வேணும், கண்டிப்பா வேணும். இப்போ திவ்யா பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள கடைசியா நம்பின 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா வியானா, ரம்யா. இந்த 2 பேர்கிட்ட தான் நம்பி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து பிரச்சனை அவர்கள் லைட்டா ஒரு குழப்பினார்ல, அதுல இருந்து வியானா கிட்டே ரம்யா கிட்டேயும் திவ்யா பெருசா பேசல. ஒரு மாதிரி தனியாவே ஃபன் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா விக்கல் சிக்கரமை பொறுத்தவரைக்கும் வியானா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லோ ஆயிட்டாப்ல. வியானா வந்து ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு மாதிரி பேசியிருப்பாங்கல்ல, அதுல விக்கல் சிக்கரம் வந்து லோ ஆயிட்டாப்ல. அதனால கண்டிப்பா விக்கல் சிக்கரமுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பேர் எனக்கு வீட்டுக்குள்ள போனாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன மாதிரி சப்போர்ட் கொடுப்பாங்க, என்ன மாதிரி கோட் வேர்ட் கொடுப்பாங்க, எல்லா விஷயத்தையும் ஓப்பனா பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம சேனல் ஏன் அரோராக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அரோராக்கு மட்டும் ஏன் தனியா நிறைய சிறப்பு சலுகைகள்லாம் கொடுத்து ஒரு மாதிரி அரோரா தூக்கி கொண்டு வராங்களே, எதுக்கு? அப்போ நீங்களாம் சொல்ற மாதிரி அரோரா தான் டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கோ? அப்போ ஏஆர்எம் கான்செப்ட்ல ஏ தான் வின் பண்ண போறாங்க. நம்ம அப்பதான் நினைச்சிட்டு இருந்தோம், இங்க பார்த்தா ஆயா தான் வின் பண்ணுமோன்னு எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நிறைய பேரால மிஸ்டு கால் பண்ணி ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதுல மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். சுமடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் நேத்துக்கான எபிசோட் ஃபுல்லாவே அரோரா தான். துஷார் வந்ததுல இருந்து அரோரா 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 துஷார்னு சொல்லிட்டு அவங்கள மட்டுமே ஃபுல்லா ஃபோக்கஸ் வச்சிட்டாங்க. எபிசோடு சரி லைவும் சரி ஃபுல்லா அவங்க தான். நைட்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்து கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா ஏதோ லவ் ஸ்கிட் பண்றாங்க பேர்ல ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ஒரு மாதிரி கிரிஞ்சா தான் எனக்கு தோணுச்சு. அப்படி இருக்கும்போது நேத்தே அரோராக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாச்சு. மற்ற யாருக்குமே பெருசா சப்போர்ட் இல்லை. ஓகேவா? அந்த வகையில் திவ்யாவும் கொஞ்சம் லோவா தான் இருக்காங்க. நேற்று பிரஜன் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் பெருசா வியானா கிட்டையும் பேசல, ரம்யா கிட்டையும் பேசல. திவ்யாவும் லோவா தான் இருக்காப்ல. அந்த பக்கம் விக்கல் சிக்கரமை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்களை போட்டு புழுங்கிட்டு இருக்காப்ல. என்னன்னா, ஒருவேளை நான் வந்து கனியை மேனிபுலேட் பண்ணிட்டனோ, ஒருவேளை நான் வந்து சுபிக்ஷா மேனிபுலேட் பண்ணிட்டனோ, இவங்க 2 பேரும் வந்து உண்மையாவே மேனிபுலேட் பண்ணி இந்த வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காப்ல. அப்படி இருக்கும்போது இவங்க கண்டிப்பா இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா நேரா விக்கல் சிக்கரம் போயிட்டு, தம்பி உனக்கான ஆட்டத்தை நீ கரெக்டா போட்டுட்டு இருக்க, நாங்க வெளியே போனதுக்கு நாங்க தான் காரணம், சரியா? நீ எதுவும் கவலைப்படாத, நீ கரெக்டா தான் ஆடிட்டு இருக்க, எந்த கூமிட்ட சொல்லி நீ கேட்காத தம்பின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சப்போர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி சப்போர்ட் கொடுத்தா அவர் கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிருவாரு. அதே மாதிரி ஆதிரை அவர்கள் கண்டிப்பா திவ்யாவுக்கு சப்போர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சபரிக்கு சப்போர்ட் தேவை கிடையாது ப்ரோ.
சபரிக்கு சப்போர்ட் தேவை கிடையாது. ஏன்னா சபரிக்கு அவ்வளவு பெரிய சப்போர்ட் இருக்கு ப்ரோ, அவ்வளவு பெரிய சேனல் சப்போர்ட் இருக்கும்போது அந்த மனுஷன் எதுக்கு கவலை பண்ண சொல்லுங்க. ஒண்ணுமே பண்ணாம வெங்காய செடியை மட்டும் வளர்த்த ஒரு நபரை இவ்வளவு தூரம் கூட்டம் வந்திருக்காங்கன்னா இது என்ன மாதிரி ஒரு சீசனா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுவுமே பண்ணாம வெறும் மணிக்கு உட்கார்ந்து வெங்காய செடியை மட்டும் வளர்த்த ஒரு நபர் ஃபினாலேல வந்து நிக்காப்ல, அதுவும் டாப் 4க்குள்ள நிக்காப்ல. சொல்ல போனா டாப் 2 வருதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்க போய் நிக்க போறேன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அரோராக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க ப்ரோ, நிறைய சப்போர்ட். நேத்து நைட்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நேத்து நைட் வந்து இந்த 10:30 எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அபிஷியல் ஓட் லிஸ்ட் ஓபன் ஆகும் சரியா. அப்ப பல பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நேத்து நைட் எபிசோட் முடிஞ்ச உடனே டக்குன்னு திவ்யாவுக்கு ஓட்டு போட ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப ஹாட் ஸ்டார்ல ஓட்டு போட்டிருக்காங்க, ஹாட் ஸ்டார்ல ஓட்டு விழுந்துட்டு. ஆனா அந்த மிஸ்டு கால் கொடுத்து ஓட்டு போடுவாங்கல்ல, அப்படி ஓட்டு போட ட்ரை பண்ணும்போது திவ்யாக்கான நம்பர் ரீச்சே ஆகல போல. அப்ப பல பேர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ இது என்னன்னு கவனிங்க ப்ரோ, நான் நம்பர் ரீச் ஆக மாட்டேங்குது ப்ரோ, ஓட்டு போட முடியல ப்ரோ, கொஞ்சம் பாருங்க ப்ரோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா சரி ஓகே ஃபினாலே வீக்ல இருக்கும், அப்ப கண்டிப்பா நிறைய பேர் வந்து டக்குன்னு ஓட்டுகளை போட ட்ரை பண்ணுவாங்க. அப்ப ஏதாச்சும் கிராஷ் ஆயிருக்குமா இருக்கும், இல்ல ஏதாச்சும் கிளிச் ஆயிருக்குமா இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஒரு 11-11:30 வரைக்கும் வெயிட் பண்ணி ஓட்டுகளை போடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் 12 மணி தாண்டிச்சுன்னா திங்கக்கிழமைக்கான ஓட்டு முடிஞ்சு, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமைக்கு தான் ஓட்டு விடும் ஓகேவா. அதனால மக்கள் எல்லாருமே 12 மணிக்குள்ள டக்குன்னு ஓட்டு போடுவாங்க போல. அப்ப எல்லாருமே வெயிட் பண்ணி நம்பரை இது பண்ணிட்டே இருக்காங்க, ஓட்டுகளே விழல. 11 மணிக்கு ட்ரை பண்றாங்க, 11:30க்கு ட்ரை பண்றாங்க, ஓட்டுகள்ங்கிறது விழவே இல்லை. ஆனா ஒரே ஒரு நபருக்கு மட்டும் ஓட்டுகள் விழுந்துட்டு இருக்கு, அதுதான் அரோராக்கு மட்டும் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் ஓட்டுகள் விழுந்துட்டே இருக்கான். அப்போ இது வந்து பக்காவான ஸ்கெட்ச் தானே. இப்போ மக்களை பொறுத்தவரைக்கும் இப்போ திவ்யா பிடிச்சு ஓட்டு போடுறாங்கன்னா ஓட்டு போட ட்ரை பண்ணும்போது நம்பர் ரீச் ஆகலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை திவ்யாக்கான நம்பர் மட்டும் தான் ரீச் ஆகலையா, இல்ல எல்லாருக்கான நம்பர் இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நம்பரை ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா. அப்படி ட்ரை பண்ணி பல பேர் அரோராக்கு ஓட்டு போட்டாங்க. அரோராக்கு பல பேர் ஓட்டு போட்டாங்க ப்ரோ. வந்து சொல்றாங்க ப்ரோ திவ்யாக்கு நாங்க கால் பண்ணி பார்த்தோம் ப்ரோ ரீச் ஆகல. அப்போ நாங்க ஒவ்வொரு நம்பரா ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒரு சில பேருக்கு ரீச் ஆகல, சபரிக்கு லைட்டா போச்சு, அப்பப்போ ஒரு சில கால் வந்து விக்கல் சக்கரமுக்கு போச்சு. ஆனா அரோராக்கு மட்டும் எப்போ எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாலும் போகுது ப்ரோ. ஆனா திவ்யாக்கு மட்டும் சுத்தமா போகல ப்ரோ, என்ன ப்ரோ இது பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, அப்ப அரோரா தான் டைட்டில் வின்னரான்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து பயங்கரமான பேச்சு. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, உங்களையும் பல பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க. இது என்ன மாதிரி பிளான் எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. பட் இதை நான் எப்படி பார்க்கறேன்னா மேபி இது நெகட்டிவ் பிளான் மாதிரி எனக்கு தோணுது. இப்போ சடனாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா கண்டிப்பா அரோரா மேல தேவையில்லாம ஒரு ஹர்ட் உருவாகும். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், அரோரா மேல தேவையில்லாம ஒரு நெகட்டிவ் கிரியேட் ஆகும். அரோராக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்க மக்கள் கூட சடனா என்ன பண்ணிடுவாங்க, இது வந்து அன்ஃபேர், அப்போ அரோரா வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரோராக்கு ஓட்டு போடாம வேற யாருக்காச்சும் ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. இது அரோராக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அரோரா சும்மா வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை பண்ணி டக்குன்னு ஒருத்தருக்கு நெகட்டிவ் வாங்கி கொடுத்து இன்னொருத்தருக்கு ஓட்டு வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இது என்ன ஆகும் தெரியுமா, ஆட்டோமேட்டிக்கா திவ்யாக்கான ஓட்டையும் நம்ம சபரிக்கான ஓட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிடும். மேபி நேத்து மட்டும் அரோராக்கான ஓட்டுகள் பயங்கரமா எகிரி இருக்கலாம். ஏன்னா மிஸ்டு கால் கொடுத்து பார்த்துட்டு அடுத்தடுத்த நம்பரை ட்ரை பண்ணி மேபி ஃப்ளூக்ல வந்து நிறைய பேருக்கு ரிங்கு போயிருக்கலாம், டக்குன்னு ஓட்டுகள் விழுந்திருக்கலாம். ஆனா இருக்க போற இந்த 4 நாள் இருக்கு தெரியுமா, கண்டிப்பா மக்கள் வச்சு செஞ்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்க போற இந்த 4 நாள் திவ்யாக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது எகிரும் அப்படிங்கிறது என்னால ஓப்பனா சொல்ல முடியும். திவ்யாக்கான ஓட்டுகள் எகிற போது, ஏன்னா வெளியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பிஆர் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து, சபரிக்கு ஓட்டு போடுங்க, விக்கல் சக்கரம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு போஸ்டர்ஸை போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினாலே வீக்ல தான் எல்லாம் வெளியே வரணும் ப்ரோ. அது வரதுக்கு எல்லாம் பொத்தனாப்புல உட்கார்ந்து இருந்துச்சு, நாங்க நியூட்ரல் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. சடனா பார்த்தா ஃபினாலே வீக்ல வெளியே வந்து நான் வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி உட்காந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இது ஃபேரா அன்ஃபேரா எனக்கு சுத்தமா தெரியல. பட் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன், பேசாம இருக்கிற 4 நாளும் ஓட்டுகளை கேட்டலாமான்னு யோசிக்கிறேன். பட் கேட்டா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு என் மனமும் உறுத்திட்டு இருக்கு. பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஒருத்திக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்திக்கு திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணா ரீச் ஆக மாட்டேங்குது ப்ரோ, அரோராக்கு மட்டும் தான் ரீச் ஆகிட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்கிட்ட போய் சொல்லி என்ன பண்ண எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு இருக்கு, இன்னைக்கான எபிசோட்ல திரும்பி நம்ம பிரஜன் அவர்களுக்கான கதறல் சத்தம் இருக்க போது. ஏன்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள வர்ற ஆதரை ஆகட்டும், நம்ம கனி ஆகட்டும், கண்டிப்பா போய் கேட்பாங்க. சுபிக்ஷா 3 பேர் ஆகட்டும், கண்டிப்பா போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த கேட்பாங்க. அதை வச்சு ஏதாச்சும் பஞ்சாயத்து உருவாகும் நான் நினைக்கிறேன். நேற்று நம்ம அப்பத்தா கேட்கும் போதே தலைவர் எந்திரிச்சு ஒரு மாதிரி ஓட ஆரம்பிச்சாப்ல, அப்பத்தாக்கே சரியான பதில் கொடுக்கல. இன்னைக்கு வர்றவங்க என்னென்ன கேள்வியை கேட்க போறாங்களோ அந்த கேள்விக்கு ஒரு எப்படி பதில் சொல்ல போறாரோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.